நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா என்று நாம் அவரை சொல்லலாம். கான குயில். யாருக்குமே தீங்கு செய்யாதவர். என்னை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ பேரை நான் 198 பேரை கிசு கிசு மறுபக்கம் இதெல்லாம் போட்டிருக்கேன். ஆனா ஜானகி அம்மாவுக்கு அப்படி ஒரு இன்னொரு பக்கம் கிடையாது. எப்ப பார்த்தாலும் தம்பி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசுவாங்க. குழந்தைத்தனமா தான் பேசுவாங்க. யாரை பற்றியாவது நாம் கேட்டோம்னா அது எதுக்கு தம்பி வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிடுவார். ஒரு பாட்டை நான் பாட முடியாது, ஜானகி தான் பாட முடியும் என்று சொன்ன பெருமைக்குரியவர் ஜானகி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். இந்தியாவின் கானக்குயில் பின்னணி பாடகிகளில் உலக சாதனை புரிந்தவர் எஸ். ஜானகி அம்மா தன்னுடைய 86வது வயதில் காலமானார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜானகி அம்மா இத்தனையோ பின்னணி பாடகிகள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முற்றிலும் வித்தியாசமானவர். இளையராஜா இசையமைத்த அன்னக்கிளி படத்தில் மச்சான பாத்தீங்களா என்ற பாடல் அவருக்கு மறு வாழ்க்கையை தந்தது என்று சொல்லலாம். இளையராஜா இசையில் ஏக்கம், சோகம், காதல், துக்கம், தாலாட்டு இப்படி அத்தனை பாவங்களையும் ஒருங்கே குரலில் கொண்டு வந்தவர் ஜானகி. 5 வயசு குழந்தை குரலும் ஜானகி பாடுவார். 15 வயசு வாலை குமரிக்கும் பின்னணி பாடகி பாடுவார் ஜானகி அம்மா. 60 வயசு கிழவியும் குரலையும் பாடுவார் ஜானகி அம்மா. இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே வேறு எந்த பின்னணி பாடையும் செய்யாத ஒரு சாதனை என்னன்னா, மகளிர் மட்டும் என்ற படம் கமலஹாசன் தயாரித்தார். அந்த படத்தில் 3 கதாநாயகிகள் ஒரு பாடலை பாடுவாங்க. அந்த 3 கதாநாயகிகளுக்கும் வெவ்வேறு பின்னணி பாடகிகளை பாட வைக்கலாம் என்று யோசனை சொன்னார் தயாரிப்பாளர் கமலஹாசன். இசைஞானி இளையராஜா என்ன சொன்னார், கொஞ்சம் பொறுங்க, ஜானகியை வர சொல்லுவோம், 3 பேருக்கும் தகுந்தபடி வேற வேற குரலை மாற்றி பாடுவார் ஜானகி அம்மா, பிடிச்சிருந்தா வச்சுக்கலான்னு. ஆனால் அந்த அம்மா கமலஹாசனை மிரட்டிட்டு சிக்கல் சிணுங்கள் எல்லாம் அந்த பாட்டில் வரும். நக்கல் நையாண்டி எல்லாமே வரும். 3 கதாநாயகிகளுக்கும் அவர்களுக்கு ஏற்றாற் போல குரலை மாற்றி பாடினார் ஜானகி. அந்த மாதிரி அசாத்திய திறமை கொண்டவர் ஜானகி. 40,000 பாடல் உலகத்தில் வேற யாரும் பாட கிடையாது. இந்தியாவில் 17 மொழிகளில் பாடியிருக்கிறார். அவருக்கு தமிழ் பேச தெரியும், தெலுங்கு பேச தெரியும், இந்தி பேச தெரியும். மற்றபடி மற்ற மொழிகளில் பாடினான்னா தெலுங்கில் பாடலை எழுதி வைத்து கொண்டு தான் பாடுவார். தமிழில் கூட சில அரிய வகை பாடல்களை பாட வேண்டும் என்று சொன்னால் தெலுங்கில் எழுதி வைத்து கொண்டு தான் பாடுவார். ஆனால் அதுக்கு முன்னால் பாடலாசிரியரிடமோ இசையமைப்பாளரிடமோ எந்த மாதிரியான தொனியில் பாடணும், என்ன சீக்வன்ஸ்ங்கிறதெல்லாம் கேட்டுவிடுவார். அவருக்கு அவர் பிராமணத்தி அந்தனர் என்பது நிறைய பேர் தெரியாது. ஆந்திராவிலே குண்டூரிலே பிறந்தார். அவருடைய கணவர் பிராமணர். ஆரம்பத்தில் அவருக்கு இசைஞானம் கிடையாது. அதுக்கப்புறம் கற்றுக்கொண்டார். அவங்க அப்பா ஒரு ஆயுர்வேத டாக்டர். தமிழ், தெலுங்கு, மலையாளம் என்று 17 மொழிகளில் பாடியிருக்கிறார் ஜானகி. இந்தியாவில் வேறு யாரும் இத்தனை பாடல்கள் பாடியதில்லை. நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா என்று நாம் அவரை சொல்லலாம். கானக்குயில். அவருக்கு ஒரே மகன் முரளி கிருஷ்ணா. அவரை சினிமா நடிகனாக்க வேண்டும் என்று விரும்பினார் ஜானகி. முரளி கிருஷ்ணாவுக்கும் அந்த திறமை இருந்தது, ஆனால் கொடுப்பனும் இல்லை. சினிமாவில் திறமை மட்டும் முக்கியம் இல்லை, திறமையும் வேண்டும், நேரமும் வேண்டும். 3 படத்தில் நடித்தார். 3 படம் சரியாக போகலை. அதுக்கப்புறம் முரளி கிருஷ்ணா சும்மாவே இருந்துட்டார். சமீபத்தில் அவர் இறந்தார். இறந்ததுக்கு அப்புறம் 2 வருஷமாக ரொம்ப நொந்து போயிட்டாங்க ஜானகி அம்மா. ஏன்னா அவருக்கு இருந்த ஒரே உறவு அவருடைய பையன்தான். அதுக்கப்புறம் நோயாகி போயிட்டார். கடந்த 2 ஆண்டுகளாக அவர் பாடல் பாடுவதை நிறுத்தி கொண்டார். இளைஞர்கள், இளம்பெண்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க.
இளரத்தம் வரட்டும், நானே பாடிக்கிட்டு இருக்கணுமா என்று சொல்லி அவராகவே ஓய்வு பெற்று விட்டார். அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் பிராமணர் என்பதால் கணவன் இறந்த பிறகு பொட்டு வைக்கவில்லை, தலையை வாரமாட்டார், வெள்ளைப்புடவை தான் கட்டுவார். அதே போல பூண்டு வெங்காயம் உணவில் சேர்த்துக் கொள்வதே இல்லை. அந்த சமயக்காரர் ஒருத்தர் இறந்த பிறகு பத்திரிகையாளரிடம் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இறப்பதற்கு சில மணி நேரத்துக்கு முன்னால தூதுவளை ரசம் வச்சு கொடு, தொண்டை கமரலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அம்மாட்ட நான் 27 வருஷமா சமயக்காரரை வேலை செய்கிறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னால தனக்கு உதவியா இருக்கட்டுமே என்பதற்காக ஒரு பெண் உதவியாளரும் வைத்துக் கொண்டார் என்றார். அவருடைய பேத்தி அப்சரா என்ன சொன்னாரு, சொந்தக்காரங்க எல்லாரையும் திடீர்னு ஒரு மாசத்துக்கு 2 இடம் 3 இடம் கூப்பிட்டு அவங்களோட நல்ல கலகலன்னு பேசிட்டு இருப்பாரு. உறவுகளுக்கு நிறைய செய்தவர் எங்க பாட்டி. அவர் பேர் அப்சரா. அவர் தான் இப்போ பாட்டியை கவனிச்சிட்டு இருக்காரு. அவர் மாரடைப்பு என்று சொன்னது நாங்கள் மைசூரில் உள்ள அப்பலோ ஆஸ்பத்திரியில் சேர்த்தோம். அது மருத்துவமனையில் தான் மரணம் அடைந்தார் எங்கள் பாட்டி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் மைசூர் அரசாங்கம், கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி ஜானகி அம்மாவுக்கு முழு அரசு மரியாதையுடன் உடலடக்கம் செய்யப்படும்னு அறிவிச்சிட்டாரு. இப்போ பெங்களூர் மகாராஜா கல்லூரி மைதானத்தில் ஜானகி அம்மா உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. சினிமா பிரபலங்கள் மட்டுமில்லாமல் சினிமா ரசிகர்கள் பெருந்திரளாக மைசூரில் வெள்ளமென புகுந்து ஜானகி உடலுக்கு அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். மாலை 4 மணிக்கு ஜானகியுடைய பண்ணை தோட்டத்தில் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கிறது என்ற தகவலை அப்சரா தெரிவித்தார். யாருக்குமே தீங்கு செய்யாதவர். என்னை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ பேரை நான் 100க்கு 98 பேரை கிசு மறுபக்கம் இதெல்லாம் போட்டிருக்கேன். ஆனால் ஜானகி அம்மாவுக்கு அப்படி ஒரு இன்னொரு பக்கம் கிடையாது. எப்போ பார்த்தாலும் தம்பி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசுவாங்க. குழந்தைத்தனமாக தான் பேசுவாங்க. யாரை பற்றியாவது நாம் கேட்டோம்னா அது எதுக்கு தம்பி வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிடுவார். அதே மாதிரி எவ்வளவு அடக்கமாக பணிவாக இருந்தாரோ அந்த அளவுக்கு அவருக்குள் ஒரு போராளி இருந்தார். எப்படின்னா 1973 அவருக்கு பத்ம விபூஷன் விருதை அறிவித்தது இந்திய அரசு. அந்த விருது எனக்கு வேண்டாம், இத்தனை வருஷம் ஆச்சா, நான் 40 வருஷம் பாடிக்கிட்டு இருக்கேன், இவ்வளவு நாளும் இந்த விருது எனக்கு தரணும்னு தோணலையா கவர்மெண்ட்டுக்கு, எனக்கு வேண்டாம் என்று திட்டவட்டமாக மறுத்தவர் ஜானகி. இந்தியாவில் வேற எந்த சினிமாக்காரனும் இந்த மாதிரி மறுத்ததே கிடையாது. முதலும் கடைசியும் அவர்தான். அதே மாதிரி 4 முறை இந்திய தேசிய விருது, சிறந்த பின்னணி பாடகி விருதை பெற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட 14 மாநில மொழிக்கான சிறந்த பின்னணி பாடகி விருதை பெற்றிருக்கிறார். பல வெளிநாடுகளுக்கு போய் விருதுகளை பெற்றிருக்கிறார். தெலுங்கை தாய்மொழியாக கொண்டாலும் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. கன்னடத்தில்தான் ஜானகி அதிகமான பாடல்களை பாடியிருக்கிறார். எனவே அவருக்கு அரசு மரியாதை கொடுப்பது 100க்கு 100 பொருத்தமானது. இதையும் நம்ம ரசிகர்கள் மனதிலே பதிவிட வேண்டும். அந்த அளவுக்கு அவங்க ரசிகர்கள் நிறைய இருக்கிறாங்க. இதுவரையிலும் எந்த பின்னணி பாடகையும் விமர்சிக்காதவர் ஜானகி. ஆனால் அதே சமயத்தில் சிங்கார வேலனே தேவா, அது உங்களுக்கு தெரியும். ஜெமினிநேசன் நாதஸ்வரம் வாசிக்க சாவித்திரி பாடுவர், கொஞ்சம் கிளி கொஞ்சம் சிலங்கை என்ற படத்தில். அந்த படத்தில் பாட்டு பாடுவதற்கு சுஷீலாவை கூப்பிட்டுருக்காங்க. இந்த பாட்டு என்னால் பாட முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு கர்நாடகத்தில் ரொம்ப ஆழமாக போகுது இந்த பாட்டு. 2வது நாதஸ்வரமும் நீங்கள் தனித்தனியாக எடுக்கிறீங்க, ஸோ என்னால் பாட முடியாது என்று சொல்லிவிட்டு போகும்போது நீங்கள் எதுக்கும் ஜானகி அம்மாவை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம்
சிங்காரவேலனை பாட்டை பாடியவர் ஜானகி. அந்த மாதிரி ஒரு பாடகியே, முன்னணி பாடகியே, ஒரு பாட்டை நான் பாட முடியாது, ஜானகி தான் பாட முடியும் என்று சொன்ன பெருமைக்குரியவர் ஜானகி. அதே மாதிரி அவருடைய பாடல்களில் ஏதாவது இரட்டை அர்த்த வசனம், இரட்டை அர்த்த வரிகள், ஆபாச வரிகள் இருந்துன்னா பாடலாசிரியரையோ அல்லது இசையமைப்பாளரோ கூப்பிட்டு இந்த வரி எனக்கு பிடிக்கலை, மாற்றிருங்கன்னு சொல்லி மாற்றிய சம்பவங்கள் உண்டு. இப்போ எந்த பின்னணி பாடகியாவது இப்படி சொல்ல முடியுமா? சொன்னால் போயா வேற ஒருத்த வச்சு பாடு, பாட வச்சிருவேன்னு சொல்லுவார் இசையமைப்பாளர். அப்படி ஒரு பண்பானவர். சொன்ன மாதிரி ஆந்திராவில் பிறந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்து மைசூரில் அவருடைய உயிர் போகுது. அவங்க தன்னுடைய மாநிலத்தை சேர்ந்தவர் அல்ல, கன்னட மொழி பேசுபவர் அல்ல, இருந்தாலும் மைசூரில் அவர் வாழ்ந்தார், பல கன்னட பாடல்களை பாடியிருக்கிறார் என்பதற்காக அரசு மரியாதை கொடுக்கப்படுகிறது. அதான் முக்கியமான விஷயம். ஏன் அவர் மைசூரில் வாழ்ந்தாருங்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அவர் பிறந்தது ஆந்திராவில் குண்டூர், கொளுத்தும் வெயில், மண்டை காஞ்சி போகும். அப்படிப்பட்ட சூழலில் அவர் மலையாளம், தமிழ் எல்லா பாடல்கள் பாடும் பொழுது அவர் தேர்ந்தெடுத்த இடம்தான் மைசூர். எப்போவுமே ஒரு ஏசியில் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் மைசூர் போனால். அது மைசூருக்கு போனவங்களுக்கு தெரியும். நான் பல படப்பிடிப்புகளுக்கு போயிருக்கேன். அதனால் மைசூரை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு பண்ணையும் வாங்கி வீடு கட்டி வாழ்ந்தார். அங்கே தான் அவருடைய மகனும் அவருடைய பேத்தியும் இருந்தாங்க. ஜானகியை பொறுத்த வரைக்கும் வயசு 86 ஆயிடுச்சு. ஆனால் அவருடைய இடத்தை வேறு யாராலும் நிரப்ப முடியாது. இளையராஜாவே ஜானகியுடைய பாட்டுக்கு அடிமை, அதாவது ஜானகியுடைய குரலுக்கு அடிமை. அந்த சமயத்தில், அன்னக்கிளை சமயத்தில் அதிகமான பாடல்களை பாடியவர் யாருன்னா பி. சுசீலா தான். ஆனால் பி. சுசீலாவை விட, அந்த குரலை விட ஒரு மயக்கும் தித்திக்கும் குரலை கொண்டவர் ஜானகி என்பதை அறிந்து கொண்ட, புரிந்து கொண்ட இளையராஜா அவருடைய படங்களில் எல்லாத்துலேயும் பாடல்கள் கொடுத்தார். எல்லா பாடல்களும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதாவது காரில் போகும்போது சரி, பஸ்ஸில் பயணம் போதும் சரி, இல்லாட்டி வாக்கிங் போகும்போதும் சரி, அந்த பாடல்களை கேட்டால் அதாவது சொர்க்கத்துக்கு அருகாமையில் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். கவலைகளை எல்லாம் மறந்து விடலாம். அந்த அளவுக்கு பாடலை பாடியவர் ஜானகி. அப்பேற்பட்ட குரலுக்கு சொந்தக்காரியான ஜானகி இனிமேல் பிறப்பாரா என்றால் இல்லை. அந்த திறமை வேற யாற்றையும் இனிமேல் நம்ம பார்க்க முடியாது. அவருடைய உடல் இன்று மாலை 4 மணிக்கு அவருடைய சொந்த பண்ணையில் அடக்கம் செய்யப்படுகிறது என்பதை அவருடைய பேத்தி சொன்னார். அவருடைய இறுதி சடங்கு எல்லாமே அந்த பிராமணப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய பேத்தி அப்சராவும் என்ன சொல்லியிருக்காரு, இது ஒரு ப்ரைவசி, எங்கள் ப்ரைவசியை கொஞ்சம் நீங்கள் அனுமதிங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவருடைய குரலுக்கு அடிமையானவர்கள் அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். பி.எஸ். ஜானகி அம்மாவுடைய ஆன்மா இறைவனடி நிழலில் இளைப்பார இறைவனை பிரார்த்திக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.